சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து அவன் தேவையில்லை, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. 100% ஹோம்மேட். ஒரே ஒரு இரும்பு தோசைக்கல்லோ ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல்லோ இருந்தால் போதும். இந்த சிக்கன் டிக்கா வீட்டிலே பண்ணிடலாம். நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா இத்தனை பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டிக் இருக்க அளவு தான் பீஸ் இருக்கும். ஆனால் ஒரு 250 ருபீஸ் சொல்லுவாங்க. வீட்டிலே செஞ்சால் ஹெல்தி அண்ட் டேஸ்டியாகவும் செய்யலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை வந்து நல்லா 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு லாஸ்ட்டாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க. 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த கலருமே நான் ஆட் பண்ணல, காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும்தான். உப்பு தேவையான அளவு. இந்த மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா போட்டு பெரட்டி வச்சிடலாம். இது பெரட்டி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். இந்த மசாலாக்குரிய டேஸ்ட்டே இப்போ நம்ம அரைக்க போகிறது தான். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி விதைகள், கொரியாண்டர் சீட்ஸ். இது நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் முன்னாடி நாளே கூட நீங்கள் வந்து பொடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபுல் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கிலோவுக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர், நல்ல கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக ஆட் பண்ணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது செய்ய கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதுவே ஜாஸ்தி தான் இந்த மசாலா போட்டு பெரட்டி வைக்கிறதுக்கு சொல்கிறேன். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கொஞ்சம் லூஸாக கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக பிசைஞ்சிட வேண்டாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர், சார்கோல் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கடையிலலாம் அந்த ஃப்ளேவர் வரும்ல, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், கொட்டாங்குச்சி இருக்குல்ல, நம்ம தேங்காய் திருவிட்டு அந்த மிச்சம் அந்த கொட்டாங்குச்சி அதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணிட்டா இந்த மாதிரி சார்கோல் வந்துடும். நம்மளுக்கு சார்கோல் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அது நல்லா அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த சிக்கனை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சார்கோல் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இது நல்லா புகை வரத்துக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எல்லாம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆனால் நெய் ஊற்றினா அந்த ஃப்ளேவர் இன்னுமே செம்மையாக இருக்கும். இது வந்து அப்படியே ஒரு பவுலில் வச்சு மூடி வச்சுருங்க. நான் அப்படியே ஒரு 2 மணி நேரம் கிட்ட அப்படியே மூடி வச்சுட்டேன். ஆக்சுவலி இந்த பிளேட்டில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதனால் வேறு பிளேட் மாட்டி மூடிட்டேன். இது மொத்தம் 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். எவ்வளோக்குள்ளே ஊறுதோ, நீங்கள் 2 மணி நேரத்துக்கு மேலே கூட 3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். எவ்வளோக்குள்ளே ஊறுதோ அவ்வளோக்குள்ளே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ 3 மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த பவுல் எடுத்துகிட்டு நான் உடனே வந்து இந்த மாதிரி ஒரு பேம்பு ஸ்டிக்கில் வந்து நான் வந்து இந்த சிக்கனை வந்து சுருக ஆரம்பிச்சிட்டேன். மொத்தம் எனக்கு இந்த மாதிரி வந்து மொத்தம் 4 ஸ்டிக் கிடச்சிச்சு இந்த மாதிரி சிக்கனில். நான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் தோசைக்கல் எடுத்துட்டேன். தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல பட்டரை நல்லா நிறையா தடவிட்டேன். நல்லா எல்லா சைடும் வந்து பட்டுற மாதிரி பட்டர் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக பட்டர் விட்டுக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை வந்து அந்த குச்சியில் இது பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக சிம்லேயே வச்சுட்டு எல்லாம் பட்டர் வந்து கருகிரும். சிம்லேயே வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சிக்கன் வெந்திருக்கும். லைட்டாக லாஸ்ட்டில் வெந்ததுக்கப்புறம் அடுப்போட டேரக்ட் ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் டக்குன்னு அப்படி காமிச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடும். இது கூட வந்து ஆனியன், எலுமிச்சம்பழம், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர், அந்த டிப் வந்து நான் பாதாம் முந்திரி அது வச்சு செஞ்சது சூப்பராக இருந்துச்சு. ஹெல்த்தியானது ஒன்று தான். ஸோ அந்த வீடியோ நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக வீட்டிலே சிக்கன் டிக்கா பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.